கண்கள் இருப்பது உன்னை ரசித்தே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறேன்னா அலைட் மோஷன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒரு பேக்கேஜாக, அது ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். அந்த ஜிப் ஃபைல் நீங்கள் அதில் இருக்கிற மெட்டீரியலாக யூஸ் பண்ணணுன்னா அந்த ஜிப் ஃபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ்லாம் அதான் நான் சொன்ன மாதிரியே லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். புதுசாக யூஸ் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ப்ராஜெக்ட் நேம், ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன்ல, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அந்த பேக்கேஜுக்குள்ளேயே இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற எல்லா இதுவுமே அந்த பேக்கேஜில் இருக்கும். பாஸ்வேர்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் பாஸ்வேர்டு என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அதாவது ஜூம் இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதாவது இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த இதில் தான் எடிட் பண்ண போகிறேன். திரும்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்டுக்கு மட்டும் ஆடியோவை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வீடியோ அந்த சாங் ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த எலிஃபேண்ட்டோட பிஎன்ஜி இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பேக்கேஜில் டவுன்லோட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி டிக்ரீஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இமேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த மென் நடந்து வர மாதிரி நான் தேடி பார்த்தா அது கிடைக்கல. அதனால் நான் கீழே ஷூ போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஷூ வந்து நீங்கள் தெரியாத மாதிரி கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வச்சுட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபேண்ட் எங்கே போய் முடியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு கீ அதை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீ ஆகிடும். அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எலிஃபேண்ட் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு அதான் கிராஸ் அந்த புல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை இன்செர்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ரிலீக்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து சாங்கோட ரிலீக்ஸ் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணுங்கள். சாங் ப்ளே பண்ணும்போது எந்த இடத்துல ரிலீஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களோ அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் அதாவது ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு லைனாக தானே எடிட் பண்ண முடியும் ஒவ்வொரு ரிலீக்ஸாக, அதனால் மற்றதை கட் பண்ணிவிட்டு மேலே அலைட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் சென்டர் அலைட்மெண்ட் போட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக க்ரீன் கலர் இருக்கும், அது மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சிங்கிள் லைனாக டபுள் லைனாக அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ, பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு இருக்கும், அதில் கீழே தேர்டாக இருக்கிறது தான் ஷேடோ, அதை ஆன் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மொபைல் வந்து ஹேங்கிங் ஆகும். அதனால் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணால், அப்படியே சும்மா ஆன் மட்டும் பண்ணி விட்ருங்க, மொபைல் ஹேங் ஆகாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சைஸை கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் முடியும்ல அந்த இடத்துல சாங்கை பாஸ் பண்ணிவிட்டு டபுளாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரிலீக்ஸுக்கும் முடிய இதே மாதிரி கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலு அதெல்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்லை, இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பழைய ரிலீக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோம்னா அதான் அடுத்த ரிலீக்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அது அடுத்த ரிலீக்ஸை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால நான் ரெண்டு ரிலீக்ஸோடு விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரிலீக்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரிலீக்ஸுக்கு நான் யூஸ் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்கள் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணி நம்ம இந்த இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிரும், அந்த ரிலீக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட்டு.
அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பேர்ட்ஸ் ஃப்ளையிங். அதேமாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மூக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா க்ரோமோ கீ தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். மேட்டு மாஸ்க்கு அப்படின்னு இன்னொரு பேர் என்னமோ இருக்குமே கீ. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற க்ரோமோ கீ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீ கலர் இருக்கும்ல அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் பாக்ஸ் பக்கத்தில் இங்கு பில்லர் மாதிரி அதாவது இங்கு ட்ராப் இது வர்ற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இதில் அப்ளை ஆகிரும். அதான் இந்த கலர் வந்து அப்படியே மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் அப்படியே வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்கள். அந்த பேர்ட்ஸ் சுற்றி க்ரீன் கலரில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கலர் கீழே ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு இது இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி அது ஃபுல்லாக தள்ளிகிட்டே வாங்க. ஒரு 3500 வர மாதிரி வைங்க. அது கரெக்டாக இருக்கும். வச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகிறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பி அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்கள் சேனல் வாட்டர் மார்க் கண்டிப்பாக இருக்கும். அந்த வாட்டர் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது டவுட் கேட்கணுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் எது வேணாலும் கேட்டுக்கலாம் என்கிட்ட, நான் உடனே ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேக்கேஜுக்கு நான் ஜிப் ஃபைல் பாஸ்வேர்டு சொன்னேன்ல அது இதில் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளே தெரியுறதா ஜிப் ஃபைலோட பாஸ்வேர்டு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.